வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கலாம் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரோ ரேகா மேம் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் மேம். ஸோ கடந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நிறைய கிரக சஞ்சாரம், அது இந்த ஏழரை சனி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நீங்க பார்க்கக்கூடியது மிகப்பெரிய தலைப்பு தான் என்னை பொறுத்தவரைக்கும். ஏன்னா ஒரு ஜாதகத்துக்கு எப்பவுமே ஒன்று வேணும்பாங்க. அது என்ன பார்த்தா லக்னாதிபதி தான். ஸோ லக்னாதிபதியை வச்சு நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையில் இருக்கிற விஷயத்துக்கு வந்து துல்லியமா கணக்கிடலாம்னு சொல்லுவாங்க. ஸோ லக்னாதிபதி அப்படிங்கும்போது உங்க பார்வையில் பத்தி சொல்லுங்க. லக்னாதிபதி, லக்ன புள்ளி இது எல்லா விதத்திலயும் நம்ம பேசலாம். ஒரு லக்னம்ன்றது வந்துட்டு ஒரு 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 பர்சனை வந்து குறிக்கிறது. அந்த லக்னத்தை வச்சுதான் அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எதை பிடிக்கும், அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும், அவருக்கு எப்படிப்பட்ட வேலை அமையும், அவர் என்ன மாதிரி மக்களை சந்திப்பாரு, என்ன மாதிரி விரயத்தை பண்ணுவாரு, என்ன மாதிரி இழப்புகள் ஏற்படும், என்ன மாதிரி தாய் தந்தை எல்லாத்தையும் உங்களுக்கு உடன்பிறப்புகள் எல்லாத்தையும் குறிக்கிறது அந்த லக்ன புள்ளி தான். அதுல இருந்து தான் உங்களுடைய லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. அந்த லக்னத்தை வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அதுல இருந்து எடுத்துட்டு போகும்போது உங்களுடைய லைஃப் மேப் வந்து கரெக்டா தெரியும். ஸோ உங்களுடைய ஆரம்ப புள்ளியில இருந்து முடிவு புள்ளி வரைக்கும் அந்த லக்னத்துடைய முதல் புள்ளி தான் ஆரம்பிக்குது. அந்த புள்ளியில இருந்து ஆரம்பிச்சுட்டு அது முடிவு புள்ளி 12வது வீட்டுக்கு வந்துருது. ஸோ ஆரம்பிச்சு அந்த முடிவு வரை இருக்கிற விஷயத்த வந்து காமிக்கிறது வந்து லக்ன புள்ளி. இந்த லக்ன புள்ளி தான் வந்து ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் இருக்கு இல்லைங்களா? ஸோ லக்ன புள்ளியும் போது அதோட கேரக்டரிஸ்ட் வந்துருமா மேடம்? ஒரு ஒரு ஜாதகரோட கேரக்டர் இப்படிதான் இருக்குங்கிறது தீர்மானிக்க முடியுமா? ஆமாங்க சார். நீங்க வந்துட்டு எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு மேஷ லக்னமா இருக்காங்க. மேஷ லக்னத்துல வந்துட்டு ஒரு லக்னம் இருக்காரு. அந்த மேஷ லக்னத்துல வந்துட்டு அந்த மோஸ்டா மேஷ லக்னத்துல இருக்கிற பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்துட்டு அந்த லக்னாதிபதி ஆயிடும். இந்த லக்னாதிபதி செவ்வாயா இருக்கும்போது அவங்க என்னன்னா ஒரு சுறுசுறுப்பான ஒரு கிரகம் செவ்வாய். ஒரு ஆக்ரோஷமான கிரகம், ஒரு கோவ கிரகம். இது எல்லாத்துக்கும் காம்பினேஷன் வந்து அந்த பர்சனாலிட்டியா வந்துறாரு. ஸோ அவர் எப்படி இருப்பாரு? கோவப்படுறவரு, சுறுசுறுப்பா இருப்பாரு. அப்புறமேட்டு எல்லாத்துலயும் வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் விஷயமான விஷயத்த வந்து கிரகிக்கதும் இல்ல என்ன விஷயம் பண்றதுனாலும் அந்த செவ்வாயோட காரகத்துவத்துல அடிப்படையில் தான் அந்த அவருடைய அவருடைய செயல்பாடுகளே இருக்கும். இப்ப அதே வந்து சுக்கிரன்னா அந்த அவருடைய லக்னம் வந்து சுக்கிரனுடைய இது வந்து ரிஷப லக்னமா இருக்கலாம் இல்ல துலா லக்னம். ஸோ ரிஷப லக்னமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ரிஷபத்துக்கான காரகத்துவம் அழகு, ஒரு ஒரு கேரிங் அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியா இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் அந்த லக்ன புள்ளி வந்து ரிஷபன் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த இடத்துல இந்த ரிஷபத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் என்ன மாதிரி மக்களை மீட் பண்ணுவார், அவர் எந்த வழியில படிப்பார், என்ன விதமா படிப்பார். இப்போ இது வந்துட்டு ஒரு லக்ன புள்ளி. பட் அதுல வந்துட்டு நம்மளுடைய மத்த கிரக இணைவுகள் எங்கெங்க அமைஞ்சிருக்காங்கன்றத வந்து பார்க்கும்போது அவருடைய லைஃப்பை வந்து ஓரளவுக்கு நம்ம ஃபுல்லா மேப் பண்ணிட்டு இவர் இப்படிதான், இவருடைய லைஃப் இப்படிதான் போக போகுது, இவருடைய லைஃப் என்னென்ன பார்க்க போறான்றது எல்லாமே டிஃபைன் பண்றது இந்த லக்னம் தான். லக்னம் வந்து இவ்வளவு தீர்மானிக்குது. அப்ப என்ன தொழில் பண்ண போறாரு அப்படிங்கிற கூட நம்ம கணிக்க முடியுங்களா? ஆமாங்க சார். இப்ப லக்னம் வந்தாச்சு. இந்த லக்னத்துக்கு 2, 6, 10 அதிபதி தான் தொழிலை தீர்மானிப்பாரு. இப்ப சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்க. அவர் தொழில் தீர்மானிக்கிற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா 2வது வீட்டுக்கு அதிபதி புதனோ இல்ல 6வது வீட்டுக்கு அதிபதி சனியோ இல்ல 10வது வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரனோ தான். இந்த 3 பேரும் தான் அவருடைய தொழிலையே நிர்ணயிக்க போறாங்க. சோ இதனுடைய வலு, இதனுடைய என்ன என்ன பவர்ல இருக்காங்க, எவ்வளவு இவங்க 3 பேர்ல யாரு பவரா இருக்காங்க, அதன் மூலியமாக அதுக்கேத்த மாதிரி இவருடைய தசா புக்திகள் அதுக்கேத்த மாதிரி தான் இவர்களுக்கு தொழில் அமையும். இப்போ வந்து ஒரு ஜாதகம் கிடைக்கும் போது இந்த ஜாதகர் வந்து நல்ல ஒரு தைரியசாலி, நல்ல மனிதன் அப்படிங்கிறத வந்து எப்படி கிடைக்கும்? சார் நல்ல மனிதன்றது வந்துட்டு வெறும் லக்னன்றது வச்சுல லக்னத்துல எந்த பிளானட் இருக்குன்றது வச்சுக்கலாம். எல்லா லக்னமும் நல்ல லக்னம் தான். எல்லா லக்னத்துக்கும் இவர் நல்லவர் கெட்டவர்ன்றது தீர்மானிக்கிறது லக்னம் கிடையாது. நல்லவரும் கெட்டவரோட இவரு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷன். கண்டிப்பா ஒரு செவ்வாய் ஆதிபத்தியம் கொண்டவரோ இல்ல சூரியன் ஆதிபத்தியம் கொண்டவரோ டெஃபினட்டா அவங்க ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியா இருப்பாங்க. ஒரு அதிகார தோரணை, ஒரு எல்லாத்துலயும் ஒரு ஃபாஸ்ட் தலைமை பொறுப்போட இவங்க இருக்காங்க. இந்த மேஷ லக்னமோ இல்ல விருச்சிக லக்னமோ இல்ல சிம்ம லக்னமோ இருக்கிறவங்க. இவர் லக்னாதிபதி ஆட்சி உச்சமாயிட்டாருன்னா அதோட பலன்களே என்ன? லக்னாதிபதி ஆட்சி உச்சமாயிட்டாருன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காருன்னாங்க. ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, ஒரு ஸ்ட்ராங் டிசைர் இருக்கிற பர்சனாலிட்டி. அவருக்கு வந்து தனித்துவம், அவருக்கு கிளாரிட்டி ஆஃப் லைஃப் எல்லாமே கரெக்டா தெரியும். சில சமயத்துல லக்னாதிபதி நீச்சமாயிட்டாருன்னா அவர் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிற பர்சனாலிட்டியா நம்ம ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருக்கு. இது எல்லா நிலைகளுக்கும் பொருந்தாது. அவங்களுக்கு அந்த தசை வரும்போது அதனால மேன்மைகள் கண்டிப்பா இருக்கும். ஒரு லக்னாதிபதி 10ல போயிட்டு திக்பலம் இருந்துச்சுன்னா தொழில் மூலியமா அவங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு
மோட்சத்துக்கு சமமான ஒரு நிலையை அடைஞ்சிருக்கும் போது அந்த லக்னத்துக்கான மேன்மைகள் அவங்களுக்கு கிடைக்க தான் செய்யுது. லக்னாதிபதிக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி சொல்லிட்டோம். இப்போ கோச்சார் ரீதியாவே ஒரு அடி கொடுக்குது. இப்போ ஒரு 7.5 சனியால தசாபுதியில் மோசமான தசாபுதியில் இருக்கு. அப்ப இந்த லக்னாதிபதி கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி ஆட்சி உச்சமா இருந்தா இவரு அந்த தாக்கக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கா? சார், கோச்சார பலன்டேட்ட வந்துட்டு ஒரு 10% தான் எடுக்கணும். உங்களுடைய லக்ன கட்டம் தான் முதல். அந்த மூலியமா தான் நம்ம பண்ணணும். நடப்பு தசை மோசமாக இருந்து கோச்சாரமும் மோசமாக இருந்தாதான் அந்த இடத்துல நம்ம பயப்படணுமே. தசை நல்லா இருந்துட்டு கோச்சாரம் சரியில்லை, தசை நல்லா வலிமையாக இருந்துட்டு அவர்களுக்கு 7.5 சனி வந்திருந்தாலும் அதை பத்தி கவலையே பட தேவையில்லை. 7.5 சனியால அவங்களுக்கு ஒரு பயனும் இல்லை. இது என்னன்னா ஒரு சில உடல் உபாதைகள் அது எல்லாமே இருக்கு. அது எல்லாருக்குமே இருக்கதான் செய்யும். ஆனா ஒரு தசா ரொம்ப இம்பார்ட்டன்ட். தசா ஸ்ட்ராங்கா நடந்துச்சுன்னா அவங்க எது பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். நான் அற்புதமா சொன்னீங்க. ஏன்னா இதுல இருக்கிற விஷயமே அதுதான். லக்னாதிபதிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருந்துச்சு. அதை போய் நல்லா டீகோட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காலம் சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி மணிகண்டன்.